வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் முடிச்சவங்களுக்கு பிசிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இன்னும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ, ஓகேவா? நிறைய பேர் வந்து இன்னும் ஆன்சரையும் வந்துருச்சு, மார்க் எவ்வளோ இருக்கும், நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்குலாம் சந்தேகம் இருக்கும். அவங்களோட சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இதில் அது பார்க்கறதுக்கு முன்னாடி துறையூரில் ஃபிசிக்கல் கிளாஸ் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. வேணுன்றவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பரான்னு பார்த்தீங்கன்னா 8220867400 ஒரு நம்பர். செகண்ட் நம்பரான்னு பார்த்தீங்கன்னா 9843393438. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் கிளாஸ் ஃப்ரீ தான். உங்களுக்கு தங்குற இடமும், அதாவது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஹாஸ்டல் வசதியாக அவங்க செஞ்சு தராங்க. ஃபிசிக்கல் வேணுன்றவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்க ஆக்சுவலாக காலையில் சாயந்தரம் 2 நேரம் ஃபிசிக்கல் கிளாஸ் இல்லாமல் இடைப்பட்ட நேரம் கூட உங்களுக்கு மலை ஏறுற பயிற்சி, படிக்கட்டு ஏறி கால் ஸ்டெமினா இது பண்ணுறது, நல்லா காலுக்கு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்குறாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 2000 படிக்கட்டுலாம் ஏறுறாங்க. மலை ஏறுற பயிற்சி, படிக்கட்டு ஏறுறது, 2000 படிக்கட்டு ஏறுறது, நீச்சல் பயிற்சி, அதை காலையிலே அந்த ஈவினிங் தவிர்த்து நடுவில் இருக்கிற இடைப்பட்ட கேப்புலலாம் கூட உன்னை சும்மா விடாமல் ஏதாவது ஒரு ஈவெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா? நல்லா எஃபெக்டிவாக போகுது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இது எந்த மார்க் எடுத்தால் வந்து ஃபிசிக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறீங்க. இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரலாக சொல்கிறேன், ப்ளஸ் வார்ட் கோட்டாக்கு ரெண்டுக்கும் சொல்கிறேன். ஓகேவா? ஜென்ஸுக்கு பாய்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 57+ எடுக்கிறவங்களுக்கு வந்து சேஃபான மார்க் தான். ஓகே, 57 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கிளியர் ஆகும். ஓகே, 57 எடுத்தால் ரிட்டன் கிளியர் ஆகும். ஓவரால் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஓகேவா? எனக்கு ஓவரால் வராது, ஏன் பண்ணாமல் விட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா பாருங்கள். ஒருத்தன் 57 மார்க் எடுக்கிறான். ஓகேவா? ஒருத்தன் 60 மார்க் எடுக்கிறான்னு வைங்க. 60 மார்க் எடுத்து 24 பிசிக்கல் மார்க் எடுக்கிறான். 60 எடுக்கிறவன் பிசிக்கல் 24 எடுக்கிறான். அப்போ டோட்டல் 84 எடுத்திருந்திருப்பான், உள்ள போயிடுவான். 57 எடுத்து ஒருத்தர் 24 எடுத்திருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா 81 மார்க் இருப்பான். இவனுக்கு பார்டரில் கொஞ்சம் இருக்கும். ஓகேவா? இவன் உள்ள போயிடலாம். ஒருவேளை இந்த 60ல் எடுத்து 24மே போடாமல் இதில் சிங்கிள் ஸ்டார் எடுத்திருந்தாலும், ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் சிங்கிள் ஸ்டார் எடுத்திருந்தாலும், அப்போ 8 மார்க்குன்றது 4 மார்க் குறைஞ்சிச்சுன்னா இங்கே 84ன்றது 80 நீ இங்கே 24 போயிருந்தா நீ எவ்வளோ வந்திருப்ப? 81 மார்க் வந்திருப்ப. அப்போ 2 பேர்த்துல யார் போவா? இவன் தான் போவான் உள்ள. அப்போ ரிட்டன் மார்க் இங்கே ப்ளே பண்ணாது. அடுத்து ஃபிசிக்கல் 24 எடுத்தாதான் வந்து ஓவரால் உனக்கு வரும். ஓகேவா? உன் வேலையை நம்மளுடைய கம்யூனிட்டியை பொறுத்தவரை ஒவ்வொருத்தங்களுக்கு தனித்தனி கம்யூனிட்டி இருக்கும். ஓகேவா? உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு மார்க் அதிகமாக இருப்பாங்க, ஒரு மார்க் கம்மியாக இருப்பாங்க. அந்த அதிகமான இருக்கிறவங்க எல்லாமே 24 எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அவங்கள யாரெல்லாம் கீழே போட்டுட்டே இருக்காங்களோ, நீ கீழே இருக்கிற லோ மார்க் வந்து நீ 24 போட்டனா நீ மேலே வந்துடுவ. அதனால நீ ஃபிசிக்கலில் நீ ரிட்டன் கிளியர் 57+ எடுத்தா ரிட்டன் கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடுவ. நீ வந்து ஃபிசிக்கலில் 24 மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணி ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஓவரால் வரும். உன்னுடைய கம்யூனிட்டியில் மார்க் ஃபிசிக்கல் சரியாக பண்ணாமல் கீழே இறங்கினாங்கன்னா நீ தான் மேலே வருவ. ஓகேவா? அதனால வராதுன்னு சொல்லி விட்டுறாத. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறுபடியும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்ட அப்படின்னா மறுபடியும் நீ டைம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது ஒரு லாங் டைம் ஆயிரும். ஓகேவா? அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோ. ஓகேவா? 57+ எடுத்தவன் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 60+ எடுத்தவன் கன்ஃபார்மாக வரும். நீ 24 எடுத்தால் தான் கன்ஃபார்மாக வரும். ஓகேவா? எந்த வித பயப்படவே தேவையில்லை. டெய்லி வந்து யூடியூப்பை பார்த்துட்டு கட் ஆஃப் வருமா வராதான்னு போய் எல்லா சேனலையும் போய் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. 60க்கு மேலே இருந்தியா கன்ஃபார்மாக நீ வந்து ஓவரால் வந்துடும். 24 போட்டால் ஓவரால் வரும். நீ பயப்பட தேவையில்ல. 57 to 60 இருக்கிறவங்க தான் இந்த பார்டரு. நீ போட்டு வச்சு உன்னோட ஸ்பெஷல் மார்க் இது எல்லாமே உனக்கு கை கொடுக்கும். உன்னோட கேட்டகரி உனக்கு கை கொடுக்கும். உன் கம்யூனிட்டியில் வேற யாராவது கீழே இறங்கி வராங்க அப்படின்னா நீ மேலே போய்கிட்டே இருப்ப. அதனால் நீ ஃபிசிக்கல் 57க்கு மேலே இருந்தானா பசங்க ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். பொண்ணுகளை பொறுத்தவரை 52+ எடுத்தாலே ஓரளவு ஓகே தான். அவங்களுக்கு 55க்கு மேலே இருந்தாங்கன்னா நல்லாவே சேஃப். 55 56க்கு மேலே இருக்கிறாங்க பொண்ணுங்களுடைய மார்க் அப்படின்னா நல்லா சேஃபான ஜோனில் போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பொண்ணுங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களை மாதிரி 24 போட மாட்டாங்க. பசங்களை மாதிரி 24 3 ஈவெண்ட்லையும் 8 சொல்லி எடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் ரன்னிங்லேயே அவுட் ஆயிடுவாங்க. ரன்னிங்லேயே பொண்ணுங்களை பொறுத்தவரை ஸ்டெமினா இருக்காது, வெளியில் வந்துடுவாங்க. ஒரு சில பேருக்கு பால் த்ரோ, ஷார்ட் புட் இதெல்லாம் வராது. ஒரு சில பேருக்கு லாங் ஜம்ப் பண்ணவே மாட்டாங்க. வெறும் 8 மார்க்கு, வெறும் 4 மார்க்கு, டோட்டலாகவே 24க்கு அவங்களுடைய ப்ரீவியஸ் இயருடைய கட் ஆஃப் மார்க் இதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணுங்களேன். வெறும் 4, 8, 12, 16 இவ்வளோ தான் வாங்குவாங்களே மார்க்கே. அதனால் பொண்ணுங்க ஃபிசிக்கலில் 24 எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 52+ எடுத்தாலே நீங்கள் ஓரளவு ரிட்டன் கிளியர் தான். உங்களை பொறுத்தவரை இந்த 55, 56, 57 மேலே இருக்கிற இது எதுவுமே தேவையில்லை. 52 எடுத்து நீங்கள் உள்ளே இருக்கிறீங்களா, 24 எடுக்க ட்ரை பண்ணி நீ உள்ளே போயிடுவேன்.
அதில் ஏதாவது மார்க் கம்மியாகுது இன்னைக்கு ஃபிசிக்கலை நம்ம விடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து டவுட் ஓவரால் பொறுத்தவரை. ஓகேவா, 52க்கு மேலே இருந்தாலே நம்மளுக்கு வந்து இந்த இவங்கள மாதிரி பசங்களை மாதிரி காம்படிஷன். பசங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 70-75% மேலே 24 அடிப்பாங்க. பொண்ணுங்களை பொறுத்தவரை 50% கூட 24 எடுக்க மாட்டாங்க. கிளியர் பண்ணதில் 50%க்கு மேலே கூட 24 எடுக்க மாட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எடுத்து அதாவது மார்க் லிஸ்ட் டோட்டலாக விட்டுருப்பாங்க. இந்தந்த மார்க் ரிட்டனில் எவ்வளோ, ஃபிசிக்கல் எவ்வளோ, அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள். ஓகேவா, ரோஸ்டர் வைஸ் லிஸ்ட் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி தூக்குனீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக உள்ளே வந்துடலாம். அதனால் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொண்ணுங்கள் தான் ஈஸியாக உள்ளே வரலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா, அடுத்து வந்து வாட் கோட்டாவில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று கம்யூனிட்டி, அதாவது பிஎஸ்டிஎம், இன்னொன்று நான் பிஎஸ்டிஎம். பிஎஸ்டிஎம்ல இருக்கிறவனுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஓவராலே 71 என்னமோ தான் வந்தது. ஓகேவா, அதாவது 40க்கு மேலே இருந்தாலே சேஃப் தான். பிஎஸ்டிஎம்ல இருக்கிறது சொல்கிறேன். 45க்கு மேலே இருக்கிறது ஓரளவு பிஎஸ்டிஎம்க்கு ஓகேவா இருக்கும். நான் பிஎஸ்டிஎம்க்கு 51க்கு மேலே இருந்தால் சேஃபாக இருக்கும். ஓகேவா, நான் பிஎஸ்டிஎம்க்கு 51க்கு மேலே இருந்தால் சேஃபு, பிஎஸ்டிஎம்க்கு 45க்கு மேலே இருந்தால் சேஃபாக இருக்கும் வாட் கோட்டாக்கு. ஓகேவா, நம்ம ஜென்ரலாக பார்க்குறது ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் தான். பொண்ணுங்களை பொறுத்தவரை 52க்கு மேலே இருந்தால் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணு. பசங்களை பொறுத்தவரை 57க்கு மேலே இருந்தால் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஃபிசிக்கலுக்கான கான்டாக்ட் நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபிசிக்கல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. காசை அதிகமாக போய் எதுக்கு கொட்டாதீங்க. ஓகேவா, உங்களுக்கு நீங்கள் தேவையான ஃபுட்டுக்கு செலவு பண்ணிக்கோங்க. என்னென்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுட்டுக்கு செலவு பண்ணிக்கோங்க. என்ன ஃபுட் எடுக்கணும், எதை மாதிரி ட்ரெஸ் போடணும், ஷூ என்ன போடணுன்றதை மேலக்கண்டு எல்லாத்துக்குமான அறிவுரையுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.